Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது செகண்ட் சீசனோட 5 வீக் சேலஞ்சை நான் சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபினிஷிங் டே, எண்டிங் டே என்னோட வெயிட் லாஸ் என்ன இருக்குது, நான் எவ்வளோ இன்ஸ்டாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். செம ஹாப்பியாக இருக்கேங்க. ஏன் அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் சீசனோட 5 வீக் சேலஞ்ச் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக இந்த சம்மருக்கு என்னென்ன நம்ம ஊரை சுற்றி கம்மியான ரேட்டில் கிடைக்குமோ அதை எடுத்து முடிஞ்ச அளவு என்னோடய ஃபில்லிங்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி தான் நான் அதிகமாக ஃபுட்டு எடுத்துக்குவேன். அதே நேரத்தில் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கணும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே நம்மளுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன வேலையாக நம்மளுக்கு நிறையா இருக்கும். அதுக்கும் நம்ம டயர்டாகக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணுறதும் நம்ம டயர்டாகக்கூடாது. அப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வேலைகள், நம்ம கெரியர், அதோடு சேர்த்து நம்மளோட உடம்பும் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நம்ம ட்ரெஸ் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கணும் இல்லையா, ஃபஸ்ட்டு முதல்ல அது இருக்கு இல்லையா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது ரொம்ப இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கிடையாது. பட் ஆனால் போடுற ட்ரெஸ் எனக்கு ரொம்ப கன்வீனியனாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். எப்போயுமே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே உண்டு. ஏன் அந்த மெயின் ரீசன் அப்படின்னா, எங்கள் அம்மா ஒரு டெய்லர்னு சொல்கிறத விட அவங்க டெய்லரிங் சொல்லி கொடுக்குற டீச்சர்னே சொல்லலாம். எக்ஸாம்லாம் எழுதி அப்போயே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க. சின்ன வயசுல எனக்கு அப்போயே அனார்கலி, இந்த பட்டியாலா மாடல் எல்லாமே தைப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் அப்படியே எல்லாத்தோட நான் தான் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கூலில் ட்ரெஸ் போட்டு போவேன். அதில் இருக்க ஒரு ஹாப்பி இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் அம்மா சினிமாவில் எந்த மாடல் பார்க்குறாங்களோ உடனே எனக்கு தைச்சிருவாங்க. அப்படி ஒரு அலப்பேன் பாருங்கள் ஸ்கூலில். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் இப்போ ஏன் ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபேண்ட்டு தான் காரணம், ஜீன்ஸ் பேண்ட்டு தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு சாண்டில் கலர், லைட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபேண்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் மாடல் இதெல்லாம் நல்லா இருந்தது. நிதிஷும் பார்த்து நீ சூப்பராக இருக்குமா எடுங்கம்மான்ட்டான். சரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் சைஸ் பார்க்கல, ஸ்மால் சைஸ் தானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தா இது எக்ஸ்ட்ரா ஸ்மால், 34 இல்லாமல் 32 அந்த சைஸ் வந்துருச்சு. ஹிப் சைஸ் 5 வீக் முன்னாடி 62 கிலோவில் இருந்தேன் நான். ஸோ உள்ள முட்டிக்கு மேலே ஏற மாட்டேன்ருச்சு. எனக்குன்னா என்னடா இது, நம்ம வெயிட் போட்டோம் போல்க. அப்போ நான் கண்டுக்கல, வெயிட் போட்டோம் போல்க அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் அதுக்கப்புறம் இந்த டாப்பை போட்டால் மூச்சே விட முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கையெல்லாம் செம்ம டைட்டு. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியணும் எந்த அளவுக்கு ட்ரெஸ் போட்டால் கரெக்டாகவும் இருக்கணும், காக்கவும் கரெக்டாக ஃபிட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். ஒரு ஃபுல் டே போடுறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு டைட்டாக ஒரு மாதிரி மூச்சோடவே கஷ்டப்பட்டுக்கிட்டு வயிற்று அமுக்கிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி சாதாரணமாக இருக்கணும். ஆனால் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு பயங்கர ஃபிட்டாக காமிக்கணும் இல்லையா. அதுக்கு கண்டிப்பாக நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு போடுற திருப்தியில் இருக்க சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது சான்ஸே இல்லைங்க, அடிச்சிக்கவே முடியாது. இப்போ ரெண்டுமே சேர்ந்துருச்சு. ஸ்மால் எக்ஸலும் சேர்ந்துருச்சு, எனக்கு இந்த டாப்பும் சேர்ந்துருச்சு. நல்லா ஃப்ரீயாக கன்வீனியண்ட்டாக சூப்பராக இருக்குது. போடுறதுக்கேவும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதான் திரும்ப இந்த ட்ரெஸ்ஸை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் சின்ன ஆசைன்னு சொல்லுவானா, இதான் மிகப்பெரிய ஆசை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறது, ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ஏஜையும் தாண்டி நம்மளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு மெயினான விஷயங்கள். நீங்கள் எப்படிக்கா இப்படி எல்லா நாளும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறீங்க, எல்லா வேலையும் கரெக்டாக வேற பண்ணுறீங்க, அது போக யூடியூப்பும் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி எக்ஸசைஸும் பண்ணி இதையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான். என்னைக்கா ஒரு நாள் வெளியே போகும்போது யாராவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கங்கா இப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணுற அப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தில் அப்படியே பறக்கிற ஒரு சந்தோஷம் வரும். என்ன காரணம் அப்படின்னு, நம்ம ஃபிட்டாக இருக்கும்போது நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் கிடைக்கிற சந்தோஷம், ஆனந்தம் வேற எதுலேயுமே கிடைக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் வரும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் சான்ஸே இல்லைங்க. 1 வீக்கில் ஒருத்தவங்க 4 kg குறைச்சிருக்கேன்னு போட்டிருக்காங்க. எனக்கே ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. 1 வீக்கில் 4 kgயா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. எவ்வளோ கேஜி குறைச்சிருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. என்னோடய வெயிட் லாஸ் இன்ச் லாஸ் பார்த்தீங்களா எவ்வளோன்ட்டு, செம ஹாப்பிங்க.
என்ன ரீசன் அப்படின்னா நான் டார்கெட் பண்ணது 5 கேஜி தான், அதுக்கு மேலே நான் குறைக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். ஏன் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு 10 கேஜிக்கு குறைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதில் வந்து ஃபுல்லாக ஃபேட் லாஸ் தான் இருக்கணும், வெயிட் லாஸ் இருக்கக்கூடாது. வெயிட் லாஸ் அப்படின்னா நம்ம வாட்டர் கண்டென்ட் போகும், மசில்ஸ் லூஸ் ஆகும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்னா ஏஜ்டாக தெரிய ஆரம்பிச்சிடும், வீக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஃபேட் லாஸ் அப்படின்றது நம்ம கெட்ட கொழுப்புகளை கரைச்சிட்டு மசில்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்கின்னை டோன் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம ஃபேஸும் வந்து க்ளோவிங்காக பிரைட்டாக இருக்கணும், ஹேர் க்ரோத்தும் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தாங்க வெயிட் லாஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து நம்ம ஸ்லோவான ப்ராசஸ், வீக்லி 1 கேஜி அப்படின்றது கூட கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் எஃபெக்ட் போடணும். மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் வீக்லி 1 கேஜி ஃபேட் லாஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு கண்ணான நம்மளுக்கு டயட்டுமே முக்கியம். டயட் அப்படின்றது நம்ம எப்படி 5 பஞ்சபூதத்தை உள்ளே அடக்கிற மாதிரி நம்ம ஸ்கின்னு, ஹேருக்கு, நம்ம ஸ்ட்ரென்த்தாக அப்படியே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமே வந்து பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப முக்கியம். சரி விகிதத்தில் எல்லா சத்துக்களும் சேர்த்து எடுத்துக்கணுங்க. சப்பாத்தி மட்டும் 3 வேளை சாப்பிட்றாவாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சாப்பிட்லாம், சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்களா? உங்கள் ஸ்கின் வந்து டோன் ஆகுமா? முடி வளருமா? எப்படிங்க ஆகும்? ஆகாது. எல்லாமே சேர்த்து பண்ணுங்கள். பேலன்ஸ் டயட்டில் நீங்கள் பாலும் எடுக்கலாம். எந்த மாதிரி பால் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் ஃபேட் லாஸ் இருக்கிற மாதிரி எடுக்கணும். பால் பசும்பாலாக எடுக்கணும். 1/2 கிளாஸ் தண்ணினா 1/2 கிளாஸ் பால் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. வெயில் காலத்தில் நீர் அதிகமாக எடுத்துக்கிறது. அந்த நீர் மோரில் வந்து புதினா, இஞ்சி, கொத்தமல்லி தலைகள், அது மாதிரி மிளகுத்தூள் போட்டு எடுக்கும்போது வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 11 மணிக்கு நல்ல ஒரு பெரிய செம்பு நிறைய குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் செம்ம வெயிட் லாஸ் இருக்குங்க. அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சீசனுக்கு கிடைக்கிற பழங்களை கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஹேர் க்ரோத் இருக்கும், ஸ்கின் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து பயங்கர க்ளோவிங் வருங்க. நம்மளோட நோய்களை சரி பண்ணுறதுக்கு எப்பயுமே பேலன்ஸ்டு டயட்டும் இயற்கையாக கிடைக்கிற நம்ம ஊர் காய்கறிகளும் பழங்கள் மூலியமாக நம்மளோட நோய்களை குணப்படுத்த முடியும். செகண்ட் சீசனோட 5 வீக் சேலஞ்சில் எவ்வளோ பேர் எந்த அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து அடுத்தவங்களுக்கு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதே மாதிரி 3rd சீசனோட வெயிட் லாஸ் அப்படின்றது சப்ஸ்கிரைபர் கையில் தான் இருக்குது. என்னென்ன உங்களுக்கு வெயிட் லாஸில் என்ன தேவை, எந்த விதமான கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், எந்த விதமாக எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி வந்து டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் வரும். அதே நேரத்தில் நம்ம பண்ணலாமான்ற ஒரு தைரியமும் இருக்காது. எல்லா விதமான சந்தேகமும் சரி, உங்களோட கோலையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து 3rd சீசன் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்றது சப்ஸ்கிரைபர் கையில் தான் இருக்குது. இந்த வட்டம் நான் சப்ஸ்கிரைபர் கையில் கொடுக்குறேன். அவங்க போடுற கமெண்டை பொறுத்து தான் வந்து நான் அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதே இருக்குது. ஊடால எனக்கு 1 வீக்குக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி 1 மாதமாவது அதை பற்றி நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்குவேன். பொசிஷன் என்ன எல்லாமே படிப்பேன். ஒரு கோர்ஸாக போய் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன். ஒரு கோர்ஸ் படிக்க மாட்டேன் எப்பவுமே. அது மாதிரி ஒரு புக்கை கம்பேர் பண்ணி, ஒரு ஆத்தரை கம்பேர் பண்ணி எப்பவுமே நான் படிக்கவே மாட்டேன். ஸ்கூல் காலேஜ் படித்ததுலேருந்தே ஒரு விஷயம் அப்படின்னா 10 பேர் 10 விதமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த 10 ஆத்தரையும் நான் கம்பேர் பண்ணுவேன். எனக்கு அது எது சூட் ஆகுது, எனக்கு வந்து என்னோடய பாடிக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு சூஸ் பண்ணி தான் அதை வந்து நான் செய்வேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நானும் சூப்பராக பண்ணி உங்களையும் வெயிட் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த்தாக ஆக்கிறதுக்குரிய எக்ஸசைஸ் வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக வரும். அப்படியே உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கீழே எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ணவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களோட சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம 3rd சீசன் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.